புதிய கல்வி கொள்கையில் திட்டத்தில் நீங்கள் கையொப்பமிட்டதால் தருவேன் என்று பிடிவாதமாக ஒன்றிய அரசு இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவ்வளவு பெருந்தன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி செய்தது. ஆகையால் நீங்கள் நவோதயாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அந்த நிதியை யாரும் நிறுத்தலை. நிதி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ரைட் டு எஜுகேஷன், அவர்களுக்கு அந்த கல்வி இந்த ஆண்டும் செல்ல வேண்டும். குழப்பமில்லாமல் அந்தந்த பள்ளிகளில் அவர்கள் மாணவ மாணவிகளை அனுமதிக்க வேண்டும். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தீர்மானிப்பவர் இந்தியா கூட்டணிய தலைவர், மாண்பு முதலமைச்சர், அந்த தளபதி தெளிவாக சொல்லிட்டார். ஒருபோதும் யாரும் இந்த கூட்டணியை விட்டு விலகவும் மாட்டாங்க. சேருவதற்கு நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, வாய்ப்பு இருக்கு. ஆகையால பிஜேபி அரசு எத்தனை மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டாலும் இது நாங்கள் பிடிவாதமாக தான் இருப்போம். குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் விளையாடுவோம், மாணவ மாணவி வாழ்க்கையில் தெளிவாக இருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை பள்ளி கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. என்ன காரணம் சொல்லுகிறார்கள்? புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, இதை எடுத்து நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான், கையொப்பமிட்டால் தான் தருவோம் என்று சொல்லுகிறார்கள். 2325 கோடி வரை நமக்கு வர வேண்டியது இருக்கிறது. இந்த நம்முடைய பங்களிப்பு அவர்கள் கொடுக்க வேண்டிய நிதியிலிருந்து தான் சம்பளம் கொடுக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு திட்டங்கள் இந்த பணத்தின் மூலமாக செல்கிறது. சீருடைகள் அனைத்தும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பள்ளி கல்வித்துறைக்கான மாணவ மாணவிகளுக்கு செலவழிக்கப்படுகின்றன. ஆனால் பிடிவாதமாக புதிய கல்வி கொள்கையில் திட்டத்தில் நீங்கள் கையொப்பமிட்டதால் தருவேன் என்று பிடிவாதமாக ஒன்றிய அரசு இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும்பொழுது கூட நவோதயா பள்ளிக்கூடங்கள் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை கைவிட்டு விட்டார்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்தந்த மாநிலத்தின் உரிமை என்று அவ்வளவு பெருந்தன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி செய்தது. ஆகையால் நீங்கள் நவோதயாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அந்த நிதியை யாரும் நிறுத்தலை. நிதி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்ததுனால இவங்க என்ன சொல்கிறாங்க? இதை நீ கையொப்பமிட்டால் தான் உங்களுக்கு பணம் அப்படின்றாங்க. ஆகவே இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அன்டெமோக்ராட்டிக். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதே போன்று ரைட் டு எஜுகேஷன் எல்லாம் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. அதற்காக இதை தாமதப்படுத்தக்கூடாது தான் எங்களுடைய வேண்டுகோள். காங்கிரஸ் பேரியக்கம் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறோம். ஏழை குழந்தைகள் பாதிக்கக்கூடாது. ரைட் டு எஜுகேஷன், அவர்களுக்கு அந்த கல்வி இந்த ஆண்டும் செல்ல வேண்டும். குழப்பமில்லாமல் அந்தந்த பள்ளிகளில் அவர்கள் மாணவ மாணவிகளை அனுமதிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இல்லை, தமிழ்நாடு அரசு அதற்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். நீங்கள் பள்ளியில் குழந்தைகளை சேருங்கள். ஏன்னா இப்போ இந்த அகாடமிக் இயர் இன்னும் போயிடும், இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாம் ஃபில்லப் ஆகிடும். காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை என்னவென்றால், தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை எல்லா பள்ளி தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கும் அவர்கள் ஆணையிட வேண்டும். குழந்தைகளை, மாணவ மாணவிகளை இந்த ரைட் டு எஜுகேஷன் திட்டத்தில் சேர்க்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவாதம் அளிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். மதுரையில் நேற்று முன்தினம் காவல் நிலையத்தின் உள்ளே போய் காவலர்களை தாக்கி அங்கே பொறுப்பு சூழல் ரவுடிகள் அட்டகாசம் ஈடுபட்டிருக்காங்க. காவலர்களுடைய பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது. அதை காங்கிரஸ் இல்லை, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவருடைய தந்தையை பிடிச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க. தந்தையை பிடிச்சிட்டு போய் விசாரித்தா அவரே போய் கூட்டிகிட்டு வரலாம், என்னன்னு விசாரிக்கலாம், வழக்கறிஞரை கூட்டிகிட்டு போகலாம். என் தந்தையை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு காவல்துறை, காவல் நிலையம் மீது அத்துமீறி தாக்குவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அதே நேரத்தில் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஒருத்தர் அத்துமீறி சட்டத்திட்டங்களை மீறி காவல்துறையை தாக்குறாங்க, அதை ஆதரிக்கிறது என்ன பழக்கம்? அது இவங்க ஆட்சியில் இருக்கும்போது யாராவது காவல்துறைக்குள்ளே பூந்து கலாட்டா பண்ணாங்கல்லாம், அதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்குது. காவல் நிலையத்துக்குள்ளே போது துப்பாக்கிலாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை எப்படி இதை என்கரேஜ் பண்ண முடியும்? இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அத்துமீறக்கூடாது. அவரவர்களுக்கு அவரவருடைய பணியை செய்ய வேண்டும். சட்டத்தை மீறினால் சட்டம் தன் கடமையை செய்யும். எதுக்காக 3 ஆண்டுகள் திட்டம்? உடனே நிறைவேற்ற வேண்டியதானே?
புள்ளியியல் துறை வந்து சென்சஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை அடுத்த மாதமே ஆரம்பிக்கலாமே. 2025 நாங்கள் ஜூலையில் ஆரம்பித்து டிசம்பருக்குள்ளே முடிப்போன்னு சொல்லாமல் எதற்காக 26, 27 தள்ளி போடுறாங்க? இதெல்லாம் ஒரு அரசியல் இருக்குது. இதெல்லாம் ஏமாற்று வேலை. ஒன்றிய அரசு சொல்லுவதை யாரும் நம்ப முடியாது. சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை காங்கிரஸ் தொடங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிராம கமிட்டியிலிருந்து எல்லாத்தையும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ரைட். இல்லை, நான் ஏற்கனவே தெளிவாக சொன்னேன். அது தவறாக பத்திரிகை எல்லாம் இன்டர்பிரட் பண்ணாங்க 1-2 தொலைக்காட்சிகள். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தீர்மானிப்பவர் இந்தியா கூட்டணிய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அந்த தளபதியும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அவர்கள் வந்தால் வரவேற்பேன், யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம், யாரையும் வேணாம் பண்ணுறது. ஜனநாயக நாடு இது. டெமோக்ராட்டிக் இந்தியா கூட்டணி என்பது ஒரு டெமோக்ராட்டிக் பார்வையில் இருக்கிற ஒரு கூட்டணி. அதனால் யார் வந்தாலும் வரவேற்போம். ஆனால் முடிவெடுக்கிறது மாண்பு முதலமைச்சர், இந்த கூட்டணியினுடைய தமிழ்நாட்டின் தலைவர், அவர் தான் முடிவெடுப்பார். எதுங்க? எங்களுக்கு வந்து கலைஞர் காலத்தில் ஒதுக்கின மாதிரி கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க காங்கிரஸை தவிர. ஆனால் காங்கிரஸ் அந்த மாதிரி கூடுதலான சீட்டு கேட்பீங்க? இல்லை, அவங்க மாநில கட்சிகள் அவங்க இங்கே பேசுகிறாங்க. எங்களது தேசிய கட்சி அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் எல்லா முடிவையும் எடுப்பாங்க. கம்யூனிஸ்டும் கேட்டிருக்கிறாங்க. அது அவங்களுடைய பார்வை. அது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அகில இந்திய தலைமை வந்து முடிவு பண்ணுவாங்க. 234 கொடுத்தாலும் விருப்பம் தான் எங்களுக்கு. யார் வேணாம். ஒரு செங்கல்ல கூட பேர்த்து எடுக்க முடியாது. ஒரே ஒரு செங்கல்ல இந்தியா கூட்டணி எடுக்க முடியாது. இது கொள்கை கூட்டணி. இந்த பாசிச சக்திகளை விரட்டுகின்ற கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற கூட்டணி. ஒருபோதும் யாரும் இந்த கூட்டணியை விட்டு விலகவும் மாட்டாங்க. சேருவதற்கு நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. ஏங்க, அதை எப்படி குறைச்சி கொடுப்பாங்க? ஏன் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லயே இருக்கீங்க? பாசிட்டிவா பேசுங்க. இல்ல, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எனக்கு தெரிஞ்சு, நான் சட்டமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவை 90 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அரசியலுக்காக எது வேண்டாலும் பேசலாம். அதே போன்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. தேர்தல் காலத்தில் சொல்லாததெல்லாம் எண்ணும் எழுத்து, மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம் 40 திட்டு, இந்த காலை உணவு திட்டம்லாம் எந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க? காலை உணவு திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. எந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாரு? தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்காதெல்லாம் பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்காங்க. இப்போ தமிழ் புதல்வன் எந்த தேர்தல் வாக்குறுதி? புதுமை பெண் எந்த தேர்தல் வாக்குறுதி? நான் முதல்வன் எந்த தேர்தல் வாக்குறுதி? சொல்லுங்க. இன்னுயிர் காப்போம் 48, ஆயிரக்கணக்கான மக்களை இன்னைக்கு சாலை விபத்தில் காப்பாற்றிருக்காங்க. எந்த தேர்தல் வாக்குறுதி அது? இல்லம் தேடும் கல்வி, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் குழந்தைகள் படிக்க இயலவில்லை என்று வீட்டுக்கே போயிட்டு டியூஷன் எடுத்தாங்க. இல்லம் தேடும் கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இது மாதிரி நிறைய திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதி சொல்லாத. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்கல்ல. அதை பற்றி பேசணும்ல. இல்லை, நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாத பாஜக அரசு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கோம். அவங்க தான் பிடிவாதமாக இருக்காங்க. ஏற்கனவே எந்தெந்த மாநிலங்களுக்கு நீட்டு தேவையோ அந்தந்த மாநிலங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம் இருக்கு. எங்க தலைவர் ராகுல் காந்தி கூட தேர்தல் ஆணையத்தில் பேசினார். ஸ்டேட் ரைட்ஸ், ஸ்டேட் அட்டானமஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆகையால பிஜேபி அரசு எத்தனை மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டாலும் இது நாங்க பிடிவாதமா தான் இருப்போம். குழந்தைகளுடைய வாழ்க்கையில நாங்க விளையாடுவோம், மாணவ மாணவி வாழ்க்கையில தெளிவா இருக்காங்க. அஞ்சாமைன்னு ஒரு படம் வந்தது சினிமா, அதை பாருங்க. முழுக்க முழுக்க அந்த நீட்டை பற்றி தான் எடுத்திருக்காங்க. நான் போன வாரம் தான் பார்த்தேன் அந்த படத்தை. எப்படி நீட்டில் ஒரு குழந்தைகள்லாம் சிரமப்படுறாங்க தேர்வு எழுதுறதுக்கு. இங்கே நாக்பூரில் சென்ட்ரல் போட்டு அவர் தந்தை இறந்து போகிறாரு. அதை பற்றிலாம் படமாக பிடிச்சி காமிச்சிருக்காங்க. மத்திய அரசு மக்களுக்கான மத்திய அரசு இல்லை. அதனால் அவர்கள் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை.
அந்த நிறுவனம் பொறுப்பேற்று அறிவிச்சிருக்கு, டாடா நிறுவனம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.